இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்ளோ லக்கி டைரக்டர்ஸ், லக்கி பீப்பிள் வேர் ஆன் த ஸ்டேஜ் டுடே. அதுல ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கண்டிப்பா நான் பார்த்தேன். அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் தட் அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ல சம்மந்தமே இல்லாம நான் எப்போ சினிமா விட்டு போயிட்டேன். பட் இன்னைக்கும் இந்த மேடை எனக்கு காத்துட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாரும் பேசிட்டாங்க. ஃபாக்ஸன், பிரதீப் அண்ட் வேன், ஐ திங்க் யூ ஹவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். ஏன்னா வந்து எனக்கு நிஜமா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பாடல்கள் வந்து வந்து பிகாஸ் ஐ திங்க் எல்லாரும் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து இஸ் சேஞ்ச் ட்ராக் பிகாஸ் அந்த ஏஜ் குரூப் மாறிடுச்சு. இப்போ பவிஷ் இஸ் நெக்ஸ்ட் இன் த லைன் அண்ட் டெஃபினெட்லி ஹீஸ் அ ஸ்வீட் ஹார்ட். நான் அந்த ஸ்டேஜில் சொன்னது தான் எங்கேயும் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பவிஷை ரொம்ப பிடிக்கும். ஆகஸ்ட் 18th இஸ் இஸ் பர்த்டே. ஸோ அப்போதான் எனக்கு தெரியும் ஷூட்டிங் பண்ணும்போது ஜோவிகாவோட பர்த்டே ஆகஸ்ட் 18th. அப்போ நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அது அம்மா புள்ள தான் அப்படின்னு. த வே தேவர் இன்டராக்டிங் வென் ஷி கேம் டு த ஸ்பாட், அம்மா வந்தப்போ கூட விமலா. ஸோ இட் வாஸ் வெரி கியூட். அப்போ ஜோவிகா என்கிட்ட சொன்னா, அம்மா ஹீஸ் ஆகஸ்ட் 18th நோ வண்டம்மா. அந்த அம்மா பாசங்கிறது அவ்வளோ அழகா, அவ்வளோ கியூட். அதே மாதிரி நாகதுர்கா வெரி டேலண்டட் அண்ட் வெரி சின்சியர். இண்டஸ்ட்ரியில வந்து சின்சியரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ஆர்டிஸ்ட்க்கு. அந்த ஒரு சின்சியரிட்டி அண்ட் பயபக்தி ரொம்ப இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். தேங்க்யூ தினேஷ் சார் அண்ட் தேங்க்யூ தனஞ்சயன் சார் அண்ட் முத்தையா சார். சொல்லவே வேணாம், ஸ்பீடு. அது பயங்கரமான ஒரு எனர்ஜி. மகேஷ், த ஹோல் டீம். கேரக்டர் எனக்கு ஐ வாண்ட் டு சி த ஃபிலிம். ரொம்ப பில்டப்பாக இருக்கு பட் ஐ வாண்ட் டு சி த ஃபிலிம். இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு படம் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லரில் இன்னைக்கு படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைக்குது. மக்கள் வந்து தேட்டருக்கு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது தியேட்டர்ஸும் நல்ல தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தெர் இஸ் அ ஸ்பேஸ் அண்ட் ஃபார் நியூ கமர்ஸ் அண்ட் ஃபார் நியூ டேலண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் திஸ் கண்டினியூஸ். அதே மாதிரி லவ்வோ லவ்வுக்கு வந்து ஜூலை 10 தியேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் படம் பாருங்க. இந்த இட்ஸ் அ வெரி கரண்ட் டாபிக், ஆன்கோயிங் டாபிக் அண்ட் ஐ லவ் த டைட்டில், லவ்வோ லவ். எல்லார் லவ்வும் அப்படி தானே, லவ்வோ லவ். ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். ஒழுங்காக ரிவ்யூஸை கரெக்டாக எழுதுங்க. தயவு செஞ்சு படத்தை பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து ரிவ்யூஸை வந்து மக்கள்கிட்ட நியாயமாக கொண்டு வந்து சேர்த்துடுங்க. அவ்வளோதான். நன்றி. வாழ்த்த வந்தவர்களுக்கும் வாழ்த்து பெற வந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல கடவுளுக்கு நன்றி. யார் அந்த கடவுள்? இந்த முன்னோடி உட்கார்ந்துருக்கிற விஜயலட்சுமி தான் எங்க கடவுள். அவங்க கிட்ட இருந்து வந்தது தான் இவ்வளவு. நான் வந்து பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ட்ரெய்லர் மாதிரி ஒன்று போட்டாங்க, அதுவும் நல்லா இருக்கு. இதோட ஒரு வெற்றிக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. லவ் ஓ லவ், லவ் ஓ லவ், இதை எத்தனை தடவை சொன்னாலும் இணைக்குது. யாருக்கு தான் இணைக்காது லவ் ஓ லவ்னா? இப்படி ஒரு டைட்டில் வச்சதுல இருந்தே அந்த டைரக்டர் வெற்றி அடைஞ்சிட்டார். இதுல வந்து செல்வராகவன் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இவர் இங்கே வரணும்னு ரொம்ப போராடினாரு. கடுமையான காய்ச்சல் அவருக்கு. பல தடவை அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா வர முடியல, அம்மா வர முடியல. பவிஷோட அம்மாவுக்கு ரொம்ப ஆதங்கம், அண்ணன் வரணும் அப்படின்ட்டு. அவர் உண்மையிலேயே வர முடியல. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தனுஷ் வந்து தனுஷுடைய மோல்டு தான் அவர். பவிஷுங்கிறவர் தனுஷுடைய மோல்டு. அவர் தான் உருவாக்கினார், அவர் எல்லாம் பண்ணார். அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த படம் ஓடிடுச்சு. அடுத்த படமும் நான் ஒரு படம் எடுத்தேன், ட்ரீம்ஸ்னு ஒரு படம். ஏன்னா அறிமுகப்படுத்துறது மட்டுமோ, வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமோ சினிமா அல்ல. சினிமாவில் நிலைக்க முடியாது. தன்னைத்தானே வளர்த்துக்கணும். தனுஷ் வந்து அன்னைக்கு
ஒரு நாள் நான் என்ன சொன்னேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஒரே அட்வைஸ் தான். தம்பி, உன் டைரக்டரோ, ப்ரொடியூசரோ ஷாட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வர சொல்ற நேரத்துக்கு நீ போயிடு. அதை இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபாலோ பண்றாரு. நான் அந்த படத்துல ஏவிஎம்ல ஒரு இடத்துல சன்ரைஸ் ஷாட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நீ வந்துடுவியா அப்படின்னு. வந்துடுவேன்ப்பா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு. ஒரு 10-11 மணிக்கு மாறிடுச்சு. நான் ப்ரொடக்ஷனில் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். காலையில் வீட்டில் எழுந்து பார்த்தாக்க குழந்தைய காணோம், பவிஷை காணோம். என்னடான்னா அப்பா இங்கே காலையில் 5 மணிக்கு வர சொன்னாரேன்ட்டு அங்கே கிரவன்லேயே படுத்துட்டு ஏவிஎம்லேயே இருந்துட்டான். அதுதான் தனுஷ். அந்த டிசிப்ளின் உங்ககிட்டயும் இருக்கணும் பவிஷ். வாங்க. இவர் எங்க வீட்டிலேயே ஒரு ஸ்பெஷல். என்னுடைய ஒய்ஃப் விஜயலட்சுமிக்கு செல்வராகவன் ஸ்பெஷல். இதை மாற்றவே முடியாது. இவங்க அம்மா டாக்டர் விமலகீதா எனக்கு ஸ்பெஷல். இவர் அவங்களுக்கு முதல் குழந்தை, அதனால எங்களுக்கு ஸ்பெஷல். முதல் பையன் செல்வராகவன், முதல் பேரன் பவிஷ். இந்த விதத்தில் 2 பேருமே எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஸ்பெஷல். ஹார்ட் ஒர்க். எப்படா இவன் இவ்வளோ பண்ணான் அப்படிங்கன்னு மலைக்க வச்சிட்டான். இந்த 3 சாங்குலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷும் அப்படிதான் பண்ணார். தொழிலுக்காக எதையும் சொல்வது. தனுஷ் அவ்வளவுதாங்க. ஒரு படம் துள்ளுபோத இளமை முடிஞ்ச உடனே காதல் கொண்டேன்ல செல்வராகவன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி வச்சவர். காதல் கொண்டேன் முடிஞ்ச உடனே சுப்பிரமணியம் சிவா எடுத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனாக்கா அவர் ஹீரோன்னு மோல்டு பண்ணது சுப்பிரமணியம் சிவா தான். அந்த திருடா திருடிங்கிற படத்துல மன்மதராசாங்கிற பாட்டு இல்லைன்னா அவருடைய கெரியர்லயே ரொம்ப பெரிய படம். அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டார். அவர் யாருமே வளர்க்கல. அது மாதிரி பவிஷ், உங்களை நீங்களே வளர்த்துக்கணும். அப்படிதான் வளர்த்துக்கிறோம். நாங்க யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்றது இல்லை. இப்பெல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணாரும் கேட்கறது இல்லை. அதனால நம்ம அட்வைஸ் பண்ணாமலே இருந்துக்கிறது. இவருக்கு என்ன சொல்றது, என்ன சொல்லிக் கொடுக்கறது? அந்த நீக்குங்கிற படம் பண்ணதுல இருந்து ராத்திரியும் பகலுமா பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. எங்கன்னா கிளாஸுக்கு போறாரு, எங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போறாரு, எங்கன்னா ஃபைட் கிளாஸுக்கு போறாரு, எங்கன்னா ஷூட்டிங் போறாரு. எனக்கு ரொம்ப எது பெருமை தெரியுமா? ஒரு படம் இப்பதான் பூஜை போட்ட மாதிரி இருக்கு. வெஸ்ட் மாம்பலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பூஜை போட்டாங்க. பார்த்தா டக்குன்னு ஆடியோ லான்ச்சுக்கு நிற்குது. இப்படியெல்லாம் படம் எடுத்தா சினிமாவில் நஷ்டமே வராதுங்க. 2வது இன்னொரு பெரிய பெருமை எனக்கு என்ன அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர் தனஞ்சயன் சார் 2 பேருமே படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் பவிஷ் நல்லா கோஆபரேட் பண்றாருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்படியும் காலங்கள் இல்லை. அந்த அளவுக்கு பவிஷ் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது லைஃப் லாங் தொடரணும். இந்த இயக்குனருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு வெற்றி வேணும். நிறைய நான் கூட படம் பண்ணுவேங்க. கூப்பிட்டு ஒரு படம் கொடுக்க நான் கூட பண்ணுவேன். நான் இப்போ நடிச்சிருக்கேன். யூசுப் பாய், ஹபீபி எல்லாம் வெளியில் போனால் வாங்க யூசுப் பாய்ங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாங்கிற பேர் போயிடும் போல இருக்கு. நீங்கள் நல்லா வரணும், நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இன்றைக்கே லாபம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. கிடைச்சிச்சா என்னன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட
எல்லா வியாபாரங்களும் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஆரோக்கியமான ஒரு சினிமா நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். ப்ளீஸ். தயவு செஞ்சு இல்லை, பரவாயில்ல. என்னோட முதல் நன்றி, நான் எங்கே போனாலும் என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி எப்பயுமே வந்து தனுஷ் சாருக்கு தான். நான் எந்த மேடையில் இருந்தாலும் லைஃப்பில் என்ன பண்ணாலும் என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி, என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தனுஷ் சாருக்கு தான் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து தனுஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னை நோட்டீஸ் பண்ணேன் அண்ட் என்னை நோட்டீஸ் பண்ணி என்னை படம் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்ட தினேஷ் ராஜ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க இந்த படத்தில். ஏன்னா நான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வெளில வந்து பண்ணுற ஒரு படம் அண்டு ஃபேமிலி மாதிரி பக்கத்துலேருந்து ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் சார் அண்ட் தனஞ்சயன் சார். அண்டு இந்த கதையை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த மகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அதை போன ஈவெண்ட்ல சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவர் நரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணுவார். இஸ் வெரி வெரி குட் நரேட்டர். நாங்கள் ஒரு காஃபி ஷாப்ல இருந்து நரேட் பண்ணாரு. அவர் நரேஷன் நான் சிரிச்சுட்டே இருக்கேன். சிரிக்க எல்லாரும் எங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. என்ன நான் ஒரு காஃபி குடிச்சேன், 2 காஃபி 3 காஃபி கூட நரேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இது வெரி வெரி குட் நரேட்டர். அண்ட் படமும் அந்த மாதிரி வந்திருக்கு நான் நம்புகிறேன். ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா பெரிய டைரக்டர்ஸோட நிறையா பெரிய ஆளுங்களை மீட் பண்ண இந்த படத்து மூலமாக. அதுக்கு இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொன்னோம். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 பெரிய டைரக்டர்ஸோட மெயினாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து KS ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு அவர் நிறையா கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுத்ததுலாம் இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த படத்துலையும் அவரோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் எனக்கு செல்வா சாரோட நடிக்கும் போது. ஃபர்ஸ்ட் லைட்டாக பயந்தேன், பட் ஆனால் போக அவரே ரொம்ப கம்ஃபர்டபுளாகி சரியாக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ செல்வா சார். இன்னைக்கு அவரால் வர முடியல, பட் தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் எப்பயுமே கூட இருக்கணும் எனக்கு தெரியும் சார். அண்டு அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். எனக்கு வந்து ஃபாக்சன் மியூசிக் டைரக்டர் வந்து பேரே சொல்ல கடைசி வரைக்கும். எனக்கு அவர் பேர் பிரதீப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இது புது மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நானே ஃபர்ஸ்ட் போஸ்டர் தான் பார்த்தேன். ஃபாக்சன் போட்டாங்க. நான் உடனே கால் பண்ணி என்ன ஃபா பேர் வருது, பிரதீப் தானே சொன்னீங்க அப்படின்னா? இல்லை, அவங்க 2 பேர் என்னது பேர் ஃபாக்சன், ரொம்ப புதுசா இருக்கு, இந்த ரேப்பர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா. பட் அதுக்கப்புறம் நான் பரிமளான் கோ ப்ரெஷ் ஷோ போகும்போது மீட் பண்ணேன். அவர் என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல இவர் தான் ஃபாக்சன், இவர் தான் படத்துக்கு மியூசிக் பண்றாருன்னு. எனக்கு அப்புறம் அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்க தான் ஃபாக்சனான்னு சொல்லி சொன்னார். ப்ரோ யூ டன் அ வெரி வெரி குட் ஜாப் அண்ட் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு யுவர் மியூசிக். எஸ். அண்ட் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க வந்து என்னை வாழ்த்துனாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ அம் டிசர்விங் ஆஃப் இட், பட் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தோட டிஓபி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் பயங்கர எனர்ஜி தான். அவர் நைட்லாம் ரொம்ப லேட்டாக ஷூட் போகும்போது அவர் எனர்ஜி தான் நான் உங்களுக்கு பாரோ பண்ணிக்கிறேன், நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவரும் டேரக்டரோட காம்பினேஷன்லாம் பயங்கரம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் அபிஷேக் மாஸ்டர், அவர் வந்தாலே நான் ஜாலி ஆயிடுவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எங்க வேலை கம்மி பண்ண முடியுமோ அவங்களை கம்மி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால அவர் வந்தாலே நான் ஜாலி ஆயிடுவேன். அண்ட் அவரோட நான் இன்னொரு படம் பண்றேன். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பயங்கரமாக டான்ஸ் ஆகிருக்காங்க. மகேஷ் சார் வந்து என்னை 1 வாரம் ரிஹர்சல் போக சொன்னார். நான் 1 வாரம் ரிஹர்சல் போனேன். அவங்க அடுத்தனா 1 வாரத்துக்கு அப்புறம் ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்க. எனக்கு இருந்துச்சு, என்ன 1 வாரம் ரிஹர்சல் போனேன், இவங்க பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்களே, என்ன இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பட் தட்ஸ் அ வெரி வெரி பிக் திங் அண்ட் யூ டான்ஸ்ட் வெரி வெரி வெல் அண்ட் ஹோப் திஸ் மூவி கிவ்ஸ் அ பிக் பிரேக் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். நான் யாராச்சும் விட்டு தான் நினச்சிருக்கேன். தேங்க்யூ.